நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 5 மணி. எல்லோருமாக சேர்ந்து தற்பொழுது ஒரு யுத்தத்திற்கான ஒரு முஸ்தீபைத்தான் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். இந்த ஹொர்முஸ் நீரிணை வழியாக செல்கின்ற, அதாவது டோல் சார்ஜ் ஈரானுக்கு கொடுத்துவிட்டு செல்கின்ற கப்பல்களை எல்லாம் மறியுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது புதிதாக தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் எழுதியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இப்பொழுது என்ரிச்மென்ட், யுரேனியம் என்ரிச்மெண்டா அல்லது அங்குள்ள தலைவர்களை மாற்றுவதா, ஈரானுடைய தலைவர்களை மாற்றுவதா என்பதற்கு அப்பால் யுத்தம் ஹொர்முஸ் நீரிணையின் மத்தியிலே நிற்கிறது. ஹொர்முஸ் நீரிணை ஊடாக கப்பல்கள் வராவிட்டால் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் என்று பிரிட்டனினுடைய பிரதமர் கெய்ஸ்டமர் இன்று அறிவித்திருக்கின்றார். 2 பேருக்கும் சொல்கின்றார், யுத்தத்தை நிப்பாட்டுமோ, இல்லாவிட்டால் உலகமே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள் சென்றுவிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். முழுமையான விவரங்களை நாம் பார்ப்போம். இது யுத்தத்திற்கு இட்டு செல்லக்கூடிய வழிகளைத்தான் திறந்து வைத்திருக்கிறது. எப்பொழுது இன்று வெடிக்குமா நாளை வெடிக்குமா என்கின்ற மிகப்பெரிய அச்சத்தில் மத்திய கிழக்கு நாடுகள், இஸ்ரேல் எல்லாம் இருக்கின்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். இன்றைய நிலவரங்கள் என்ன? இஸ்லாமாபாத்தில் ஒரு உடன்பாட்டிற்கு வர தவறியதற்கு எப்படி ட்ரம்ப் எதிர்வினை ஆற்றுவார் என்று பத்திரிகையாளர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை இன்று சொல்லி இருக்கின்றார். என்னன்னா, ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்கின்ற கப்பல்களை தடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்ப ஈரான் என்ன மூடுறது, நாங்களே மூடுகின்றோம் என்று அவர் தற்பொழுது சொல்லி இருக்கின்றார். இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஏன்னா, ஈரானும் அடம் பிடிக்கிறது ஹோர்முஸ் நீரிணையில் சுங்க வரி வாங்குவோம் என்று. அமெரிக்கா சொல்கிறது, சுங்க வரி வாங்கி வந்த கப்பல்களை பிடிக்க போகின்றோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். சுங்க வரி செலுத்திட்டு வந்த கப்பல்களை. சர்வதேச கடற்பகுதியில் ஈரானுக்கு சுங்கம் செலுத்திய ஒவ்வொரு கப்பலையும் தேடி இடைமறிக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்றும், சட்டவிரோதமாக அங்கு வரி செலுத்தும் எவருக்கும் ஆழ்கடலில் பாதுகாப்பான பயணம் கிடைக்காது, அவர்களை தடுத்து நிறுத்துவோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது. பாதுகாப்பான பயணம் எவ்வாறு மறுக்கப்படும் என்பதை அந்த பதிவுகள் தெளிவுபடுத்தவில்லை. இப்ப கப்பலை பிடிச்சு கொண்டு போய் நியூயார்க்கு அல்லது அமெரிக்காவுக்கு கொண்டு போய் அந்த டேங்கர்கள் உள்ள சாமான்களை இறக்குவார்களா என்னென்று அவர் இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. கடந்த சில மாதங்களில் மட்டும் வெனிசுவேலாவுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்களை அமெரிக்கா சோதனையிட்டது. அதே போல இவர்களும் சோதனையிடப்படுவார்கள் என்பது போன்ற தகவல்கள் தான் வருகின்றன. இந்த முற்றுகையில் பிற நாடுகளும் ஈடுபடும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது சுங்கம் செலுத்திட்டு வந்தா அங்க பிற நாடுகளும் அந்த கப்பல்களை சோதிக்கும், ஐரோப்பிய நாடுகளோ என்னவோ அவர் தெளிவாக சொல்லவில்லை. உலகின் மிக முக்கியமான நீர்வழிகளில் ஒன்றின் மீது ஈரான் விதித்துள்ள இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆனால் ஈரானுக்கு பயனுள்ள முற்றுகையை ஈரானுடன் இணைந்த கப்பல்கள், தெஹ்ரான் நட்பு நாடுகள் என்று கருதும் நாடுகளின் கப்பல்கள், $2 மில்லியன் சுங்க கட்டணம் செலுத்தியதாக கருதப்படும் கப்பல்கள் மட்டுமே அதை கடந்து செல்கின்றன. நீர்வழியை திறப்பதாக ஈரான் உறுதியளித்திருக்கிறது என்று ட்ரம்ப் சொல்கின்றார். ஆனால் ஈரான் நீர்வழி தொடர்பான எந்த விதமான பேச்சுக்களையும் பேச முடியாது, நாங்கள் மட்டும்தான் அதற்கு பொறுப்பு என்று சொல்கின்றார்களாகவே 2 பேருமே யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா நெத்தன்யாகுவுக்கு இந்த யுத்தம் தான் வேண்டும். இந்த யுத்தத்தின் மூலம் ஈரானை அழித்துவிட நெத்தன்யாகு தொடர்ச்சியாக விரும்பி கொண்டிருக்கின்றார். அதனுடைய மூலோபாயம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டு இருப்பதாக நெத்தன்யாகு சொல்கின்றார். ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல் நிறைவேற்றப்பட்டால் அது உலக சந்தைகளுக்கு செல்லும் எண்ணெயின் அளவை மேலும் கட்டுப்படுத்தும். அதனோடு தொடர்புடைய பொருளாதார விளைவுகளை மேலும் அழிவுக்குள் ஏற்படுத்தும். இது ஏற்படுத்தக்கூடிய இப்ப முழுமையான போர் நிறுத்தம் அல்ல இது, ஆனால் பதட்டத்தை மேலும் மேலும் அதிகரிப்பதாகும் என்று ராணுவ நோக்கர்கள் சொல்கின்றார்கள். ஈரான் தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட தயாராக இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் தளத்தில் இன்று பதிவிட்டிருக்கின்றார். அப்போ என்ன, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது சரி என்று அவர் சொல்ல வருகின்றார். பல வழிகளில் தமது ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதை விட ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இத்தகைய நிலையற்ற, கடினமான, கணிக்க முடியாத நபர்களின் கைகளில் அணுசக்தியை அனுமதிப்பதோடு ஒப்பிடும் பொழுது முக்கியமான ஒரு பிரச்சனை இதுவாகத்தான் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இப்ப பல நாடுகள அணுசக்தி இருக்கிறது. ஆனால் இப்ப மின்சாரத்துக்காக கூட அணுவை செறிவூட்டம் செய்யக்கூடாது என்று தற்பொழுது ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஈரானுக்கு. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை கொண்டிருக்க கூடாது.
ட்ரூத் சோசியல் தளத்தில் சரியான நேரத்தில் ஈரானில் எஞ்சியிருக்கும் கொஞ்சத்தையும் முடித்து வைப்பதற்காக அமெரிக்கா ராணுவம் ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்துள்ளது என்று இன்று தெரிவித்திருக்கின்றார். ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது, ஒரு கட்டத்திலே இப்ப ஹோமுஸ் நீரிணை ஊடாக எல்லோரும் இலவசமாக செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அந்த நிலையை நாம் எட்டுவோம். ஈரான் அது தொடர்பாக எதுவும் செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். சமாதான முயற்சிகளுக்கு மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று புட்டின் இன்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது ஈரானிய சகா மசூத் பெசஸ்கினிடம் தொலைபேசி அழைப்பில் சமாதானத்தை அடைவதற்கான முயற்சிகளுக்கு மத்தியஸ்தம் செய்ய உதவ தயாராக இருப்பதாக இன்று தெரிவித்திருப்பது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. மோதலுக்கு ஒரு அரசியல் மற்றும் ராஜதந்திர தீர்வை காண்பதற்கு மேலும் உதவுவதற்கும் மத்திய கிழக்கில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த சமாதானத்தை அடைவதற்கான முயற்சிகளுக்கு மத்தியஸ்தம் செய்வதற்கும் தான் தயார் நிலையில் இருப்பதாக கிரெம்ளின் மூலமாக புட்டின் தெரிவித்திருக்கின்றார். இப்ப வாஷிங்டன் டிசி இவ்வாறான இறுக்கமான நிலைமையை காட்டினால் உலகின் எதிர்காலமும் உலக பொருளாதாரத்தின் தலைவிதியும் கேள்விக்குறியாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ட்ரம்ப் இந்த விஷயத்தில் வேண்டுமென்றே அலட்சியம் காட்டுவது போன்ற ஒரு பாவனையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஈரானை அடித்து முடிப்பது என்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துவிட்டதாகவே ராணுவ நோக்கர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வாஷிங்டனின் இந்த அச்சுறுத்தல், ட்ரம்பினுடைய இந்த அச்சுறுத்தல் மிக முக்கியமான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. என்னடா ஜேடி வான்ஸ் பாகிஸ்தானிலிருந்து வாஷிங்டனுக்கு திரும்பும் நீண்ட விமான பயணத்துக்கு தயாரான பொழுது பேச்சுவார்த்தைகளின் தோல்வியை விவரிக்க ஒரு சுவாரஸ்யமான சொற்றொடரை பயன்படுத்தினார் என்று ஊடகவியலாளர்கள் சொல்கின்றார்கள். அவர்கள் எங்கள் நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டனர் என்று அமெரிக்க துணை அதிபர் சொன்னார். நாகரிக அழிவு அச்சுறுத்தல் இருந்த போதிலும், அதாவது ட்ரம்ப் சொன்னார் தானே ஈரானை முழுவதுமாக அழிக்கப் போகின்றேன் என்று. ஆகவே ஈரான் ட்ரம்பின் விருப்பத்துக்கு பணியவில்லை என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. சரணடைவதற்காக தெஹ்ரானுக்கு இன்னும் சிறிது அவகாசம் கொடுக்க ட்ரம்ப் தயாராக இருக்கலாம் என்றும் ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டார். எப்பொழுதும் கோழைத்தனமாக பின்வாங்கும் டாக்கோ என்றுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை ஈரானியர்கள் அழைக்கிறார்கள். டாக்கோ என்றுதான் அவரை அழைக்கிறார்கள். அவர் தொடங்கிய மோதலை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் காட்டும் பெருகி வரும் அவநம்பிக்கையை கருத்தில் கொண்டு வான்ஸ் குறிப்பிட்ட இந்த இறுதி மற்றும் சிறந்த சலுகையை நாங்கள் ஈரானுக்கு வழங்குகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் ஈரான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ட்ரம்ப் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறார் என்பது முழுவதுமான உண்மை. அவரது இரண்டு முக்கிய பிராந்திய கூட்டாளிகளான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் சவுதி இளவரசர் முகமது இப்னு சல்மான் ஆகிய இருவரும் ஒரு நாளில் ஈரானிய ஆட்சி இல்லாத மத்திய கிழக்கில் நாங்கள் விழித்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் போரை தொடருமாறு வெள்ளை மாளிகைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள். மீண்டும் நான் இதை சொல்கின்றேன். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் சவுதி இளவரசர் முகமது இப்னு சல்மானும் ஈரான் ஆட்சி இல்லாத மத்திய கிழக்கில் நாங்கள் விழித்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் போரை தொடருமாறு வெள்ளை மாளிகைக்கு இஸ்ரேலும் சவுதியும் அழுத்தம் கொடுத்து வருகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இருப்பினும் ட்ரம்ப் தான் அமெரிக்காவை வேகமாக தள்ளிவிட்ட இந்த சகதியில் இருந்து, இந்த சேற்றில் இருந்து வெளியேறுவதற்கான வழியை கண்டறியுமாறு தனது சொந்த மாகா உறுப்பினர்களிடமிருந்தே அதிகரித்து வரும் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றார். உலகளாவிய அழுத்தத்தை எதிர்கொள்கின்றார். ஈரானில் ஏற்கனவே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விட்டதாக பொய் சொல்கின்றார். அந்த நாட்டின் எண்ணெயை கொள்ளையடித்துவிட்டு அதோடு இந்த விஷயத்தை முடித்துவிட, அதாவது வெனிசுவேலா பாணியிலான ஒரு ஒப்பந்தத்தை செய்ய அவர் விரும்புகிறார். ஆனால் ஈரான் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. மெகின் கெல்லி, மாகாவினுடைய உறுப்பினர், ட்ரம்பினுடைய கூட்டாளி மெகின் கெல்லி குறிப்பிடுகின்றார், இந்த குப்பையெல்லாம் எனக்கு போதும், ஏனெனில் ட்ரம்போடு இனி தொடர்ந்து வேலை செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இன்னொரு கூட்டாளி கேண்டஸ் ஓவன் சொல்கின்றார், அவர் ஒரு இனப்படுகொலை செய்யும் மனநோயாளி என்று அவர் குறிப்பிடுகின்றார். டக்கர் கால்சன் சொல்கின்றார், ட்ரம்பின் நாகரிக அச்சுறுத்தல்களை எல்லா மட்டங்களிலும் இழிவானவை என்று அழைத்தார். இப்ப இவர்களை மாகா உறுப்பினர்களை பொய்யர்கள் என்று ட்ரம்ப் இப்பொழுது சொல்கின்றார். அறிவு திறன் குறைந்தவர்கள், முட்டாள்கள் என்றும் அவர் சொல்கின்றார். ஏன்னா அவருடைய கூட்டாளியாக இருந்து எலெக்ஷனுக்கு வேலை செய்தவர்கள், மேக் அமெரிக்கா கிரேட் அகைனுக்கு வேலை செய்தவர்கள், இப்பொழுது அவர்களை முட்டாள்கள், குறைவு அறிவுத்திறன் கொண்டவர்கள் என்று ட்ரம்ப் திட்டித்து இருக்கின்றார். மாகாவின் கருத்துக்களுக்கு நேர் எதிரானவை இந்த கருத்துக்கள் என்று ட்ரம்ப் சொல்கின்றார். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, தனக்கு கவலை இல்லை என்று ட்ரம்ப் ஏற்கனவே குறிப்பிட்டார்.
அமெரிக்காவில் மார்ச் மாதத்தில் பணவீக்கம் 3.3% தாண்டி இருக்கிறது. நாடு முழுவதிலும் பெட்ரோல் விலை 21% மேல் உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய ஒரு மாத உயர்வாக இது பார்க்கப்படுகிறது. இது ஒரு விசித்திரமான நிலைப்பாடாக இருக்கிறது. அவரது இந்த உத்தியற்ற விருப்ப போர், ட்ரம்பினுடைய போர், அவரது சொந்த வாக்காளர்களுக்கும் நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு கடுமையான பொருளாதார இழப்பை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. நேட்டோவின் எதிர்காலம் தொடர்ந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. ஹோமூஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திர பேச்சுவார்த்தை மூலம் அதை திறப்பதற்கான ஒரு முயற்சியை பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் இப்பொழுது முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். விரோத போக்குடைய வெள்ளை மாளிகைக்குள் இவர் கீர் ஸ்டார்மர் தன்னுடைய நட்பெயரை உயர்த்துவதற்கு எந்த வகையிலும் இந்த விஷயம் உதவவில்லை. ட்ரம்ப் கீர் ஸ்டார்மரோடு கோவித்துக் கொண்டிருக்கிறார், ஐரோப்பிய நாடுகளோடு கோவித்துக் கொண்டிருக்கிறார், நேட்டோவோடு கோவித்துக் கொண்டிருக்கிறார், உள்ளூர் மாகா உறுப்பினர்களோடு கோவித்துக் கொண்டிருக்கிறார். ட்ரம்பின் ஆணவத்துக்கு எல்லையே இல்லை என்று ஊடகவியலாளர்கள் சொல்கிறார்கள். பேச்சுவார்த்தைகளின் முடிவு எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நேற்று அவர் குறிப்பிட்டார். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் என்ன நிலைமை என்றாலும் சரி, நாங்கள் போர் செய்ய தயார் என்று ஈரான் சொல்கிறது. எந்த நேரத்திலும் ஏவுகணைகள் விழுந்து வெடிக்க தயாராக இருக்கின்றன. ஈரானுடைய ஏவுகணைகளும் தயாராக இருக்கின்றன. அமெரிக்கா போர்க்கப்பல்கள் தயாராக இருக்கின்றன. இங்கே இஸ்ரேலுக்கு அதிகமான ஆயுதங்களை கொண்டு போய் இறக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்குத்தான் இந்த 2 வார கால போர் நிறுத்தம் அவர்கள் கேட்டார்கள். ஏன்னா விமானங்கள் பயணம் செய்ய வேண்டும், விமானங்கள் எல்லாம் மூடியிருந்தன, விமான பயண பாதை மூடியிருந்தன, அதனை திறக்க வேண்டும். அதற்காக ஆகவே போர் எனி டைம், எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவ வாகனம் மீதான தாக்குதல் ஒன்றுக்கு ஹிஸ்புல்லா பொறுப்பேற்றிருக்கிறது. மேற்கு கரையில் உள்ள தாய்பே நகரில் உள்ள இஸ்ரேலிய கட்டளை குழுவை ஏற்றிச் சென்ற ராணுவ வாகனத்தை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கிறது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள கிரியாட் ஷமோனோ ராணுவ முகாமை நோக்கி பல ட்ரோன்களை ஏவி இருக்கிறது. இந்த அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களில் இதுவரை 3375 பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். உடல்களை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதாக ஈரானின் தடயவியல் மருத்துவ அமைப்பின் தலைவர் அப்பாஸ் மஸ்ஜிதி அரானி தெரிவித்திருக்கின்றார். அடுத்தது இன்னும் குழப்புகின்றார்கள். அலக்சா மசூதி வளாகத்தை பார்வையிட்ட பென்குவிர் இஸ்ரேலிய அமைச்சர், அந்த வலதுசாரி அமைச்சர், நான் இதன் உரிமையாளர் போல உணர்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி அவருடைய பேச்சு? இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குவிர் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேம் உள்ள அல் அக்ஸா மசூதிக்கு போனார். இது மேலும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இஸ்ரேல் செய்கின்ற ஒரு வேலை. இன்று இதன் உரிமையாளர் போல நான் உணர்கிறேன் என்று அவர் சொன்னார். உங்களுக்கு தெரியும் பென்குவிரை அவருடைய போட்டோவை நான் போறேன். இன்னும் செய்ய வேண்டியவை, மேம்படுத்த வேண்டியவை நிறைய இருக்கின்றன. மேலும் மேலும் செய்யுமாறு பிரதமரை தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். ஈரானை அழிக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். பென்குவிரின் இந்த பயணம் தற்போதைய நிலைமை ஒப்பந்தத்தை மீறியதாக ஜோர்தானிய வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி அலக்சா ஒரு ஜோர்தானிய அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது. எனவே பென்குவிர் அங்க போயிட்டு அது தன்னுடையதாக உணர்வதாக அவர் தெரிவித்தது. புனிதத்தை அவமதிக்கும் செயல், கண்டிக்கத்தக்க பதட்ட அதிகரிப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆத்திரமூட்டல் என்று ஜோர்தான் சொல்லியிருக்கிறது. இஸ்ரேலின் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு அமைச்சர் எலி கோஹன் லெபனானில் உள்ள பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் மீது குண்டு வீசப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த பிரச்சனை முழுமையாக முடியாது. அணுசக்தி பிரச்சனை சர்வதேச மயமானது. ட்ரம்ப் சிவப்பு கோடுகளை தாண்டிவிட்டார் என்று ஈரான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண அழுத்துங்க, கமெண்ட்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ்களை போடுங்க. மிக நன்றி.